பசங்களுக்கு சீக்கிரமே பசிக்குதுன்றதுனால சனிக்கிழமை நைட் சீக்கிரமே சமைக்க வந்தாச்சு. நைட்டுக்கு சப்பாத்தியும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். பசங்களுக்கு 2-3 டைம் தான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்தேன். அந்த டேஸ்ட் என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதுலேருந்து எப்போவுமே பன்னீர் 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 கிரேவின்னு கூட சொல்ல தெரியாது, பன்னீர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வீட்டிலே பன்னீர் ரெடி பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் மாவை பிசைய ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சுட்டு போட்டால் கூட வராதுன்ற ட்ரெஸ் இதுதான்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வரவே வராத டிஷ்ஷு இப்போ ஒரு 1 இயராக நல்லா வந்துகிட்டு இருக்க டிஷ்ஷும் இதுதான். சப்பாத்தி தான். மாவும் பிசைய தெரியாது, அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாகவும் கொண்டுட்டு வர தெரியாது. அப்படியே சாஃப்டாக வந்துட்டால் கூட மார்னிங் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். பட் எங்கள் வீட்டுக்காருக்கு சப்பாத்தி தான் ஃபேவரட். பட் எனக்கு செய்ய தெரியாதுன்றது தான் உண்மை. இப்போது என் சிஸ்டர் ஒரு நாள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்னோடய அக்கா. ஆஸ் யூஷுவல் மாவு, உப்பு, கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்கு சர்க்கரை, நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு மாவு இந்த மாதிரி கையிலையும் பாத்திரத்துலேயும் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலே மாவு நல்லா வருது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்வாங்க. ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக ஒரு கட்டையில் மாவு பிசைச்சிட்டு கொஞ்சமாக மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி மாவை லேசாக தூவிட்டு இதில் நல்லா கை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிப்பேன். இது நான் கற்றுக்கிட்ட மெத்தடு தான். நல்லா ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேணுன்ற ஷேப்பில் உருண்டை பிடிச்சிட்டு ஸோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். எங்கள் மாமியார் சப்பாத்தி சாஃப்டாக வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் தயிர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு நாள் பால், ஒரு நாள் வெண்ணெய். வீட்டிலே வெண்ணெய் எடுப்பாங்க, வீக்லி ஒன்ஸ். அந்த மாதிரியே அடிக்கடி அந்த வெண்ணெயை போட்டு செய்வாங்க. சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பட் நானும் அதே ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். செய்யும்போது மட்டும் சாஃப்டாக இருக்கும். திரும்ப 1 hour 2 hours ஆகிட்டால் கூட அப்படியே இந்த சாஃப்ட்னஸ் போயிடும். அதுக்காகவே அவங்க சாப்பிட உட்காரும்போது தான் நான் சப்பாத்தி பிரட்டிக்கிட்டு இருப்பேன். ஏன் ஒன்றா சாப்பிடும் அப்படின்வாங்க. பட் எனக்கு மட்டும்தான் தெரியும் சப்பாத்தி நல்லா வராது, நம்மளும் உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் புதுசாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன். காமன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. நான் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நைட் டைம் கடலை சேர்க்கறதுனால பீனட் கொஞ்சம் செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்ன துண்டு இஞ்சும் அது கூட ஒரு பல் பூண்டும் போட்டு வதக்கியிருக்கேன். யூஸ்வலாக எப்போதுமே முந்திரி பருப்பு தான் போடுவீங்க. நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை. கடலை ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் நான் கடலை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் உடச்ச கடலை தான் சேர்த்துருக்கேன். வேஸ்ட்டாக டோஸ்ட் ஆகிருக்கும். அதை சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக பட்டரும் ஆயிலும் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு அதை தாளிச்சிட்டா போதும். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு கூடவே நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 5 minutes திறந்து கொஞ்ச நேரம் குக் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் ரெடி. சாஃப்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? ரொம்ப வருஷமாக வராத சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக என் கையிலே வந்திருக்கு பாருங்கள். எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பர். எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டிஷ் வரவே வராது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.